சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேண்டுமாய் எண்ணம் கொண்டு ஐம்பெரும் பூதங்களில் ஒரு பூதமாக விளங்கக்கூடிய நெருப்பிலே நமக்கு இஷ்டமான நமக்கு நன்மை தரக்கூடிய பொருட்களை எல்லாம் விட்டு இறைவனே சோதி ரூபமாக எழுந்தருளி அந்த சோதியின் திருவடியிலே நம்முடைய ஆன்மாக்கள் அனைவரும் அவருடைய பூத உடலானது பிரிந்து விட்டால் சிவகதி அடைந்து விட்டார் என்றுதான் நாம் போஸ்டரில் கூட போடுவது வழக்கம். அந்த வகையிலே இவர் சிவகதி அடைந்து விட்டார் என்பதனை பறைசாற்றவே இந்த வழிபாடு. அவர் பல கோவில்களிலே திருப்பணிகளை மேற்கொண்டு பல கோவில்களில் குடமுழுக்குகளிலே அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் கலந்து கொண்டிருக்கின்ற அதே குடமுழுக்குகளில் நாங்களும் பல கலச குடங்கள் என்பது ஐம்பூதங்களை குறிக்கின்றது. இந்த கலசம் வைக்கின்ற இடம் நிலமாகவும் உள்ளே நீராகவும், இந்த கலச தேங்காயும் அதற்கு இடைப்பட்ட பகுதி வெற்றிடமாக இருக்கின்ற பகுதி காற்றாகவும், மேலே இந்த தேங்காயானது ஆகாய மார்க்கமாகவும் 5 தத்துவங்களை குறிக்கக்கூடிய ஒரு தத்துவமாக இந்த கணமானது விளங்குகிறது. அந்த வகையிலே பூதங்களை அடிப்படையாக கொண்டு வழிபாடு ஆற்றி இந்த கலச நீரானது அவருடைய திருமேனியிலே தெளித்து அவருடைய பூத உடலானது புனித உடலாக இந்த பூமியிலிருந்து விடைபெறுகின்றது. இந்த காலகட்டத்திலே நாமெல்லாம் பல நேரங்களிலே கடந்த சில நாட்களாக நம்மோடு அன்போடு நிறைந்தவர்களை சட்டென்று மறைந்து விடுகின்றார்கள். இதற்கெல்லாம் நாம் என்ன செய்வது என்று நாமெல்லாம் புரியாமல் இருக்கின்றோம். அதற்கு காரணம் நாம் வேற்று கலாச்சாரங்களையும் வேற்று பண்பாடு சார்ந்த உணவுகளையும் மேற்கொண்டு இருக்கின்றோம். ஆகையால் இதுபோன்ற நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆன்மாக்கள் அனைவரும் 27 முறை சிவாய நம என்று பஞ்சாட்சரத்தை ஓதுவோம். சிவாய நம 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 அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதை எல்லை மறுபாடு இலைக்கும் எத்தனை அப்படி வச்சு நண்பர் டேனியல் பாலாஜியோட மறைவு வந்து உண்மையாலுமே மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது எனக்கு. ஏன்னா எனக்கு மின்னலை படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவர்.
அப்போ இருந்தே ஒரு நெருக்கமான பழக்கம். அதுக்கப்புறம் அது காக்கால அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போதும் அப்போ இருந்தே எங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அதாவது அவனுடைய சிந்தனை எல்லாமே வந்து எப்பவுமே சினிமா சினிமா சினிமா, அதை தவிர வேற எதுவுமே யோசிச்சதே இல்லை. தனக்கு எது மனசுக்கு சரின்னு பட்டதோ அது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். அது நிறைய பேருக்கு புரியாது, அதனால அவரை வேற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா தான் மனசுக்கு ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப ஒரு நேர்மையாகவும் வாழ்ந்த ஒருத்தர் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய நெடுஞ்சாலை படத்துலையும் அவரை நடிக்க வைக்க முயற்சி பண்ணேன். அந்த டைமில் அது சரியாக கை கூடலை. 10 தலையிலையும் நடிக்க வைக்க ட்ரை பண்ணேன், அதுவும் கை கூடலை. என்னுடைய படத்தில் அவனை டைரக்ட் பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்தது, அது நிறைவேறாமையே போயிடுச்சு. சமீப காலத்தில் அவனுக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் வந்து அதில் அவனோட மனப்போக்குப்படி அவன் போயிட்டு இருந்தார். வெரி நைஸ் சோல். அவரை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் புரிஞ்சுக்கிட்டு அவரை விட ஒரு நல்ல மனிதர் யாருமே இருக்க முடியாது. அவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. பட் அவனுக்கு ஒரே நிறைவேறாத ஆசையாக போனது, அவன் ஒரு டைரக்டர் ஆகணும்னு நினச்சான், அது நடக்கலை. அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். அந்த படத்தில் வந்து பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் ரோல் வந்து அண்ணன் டேலியன் பண்ணார். அவருடைய காம்பினேஷன் வரும்போதெல்லாம் எனக்கு அழகாக சொல்லி கொடுப்பார். நல்ல டைலாக்கு, நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு, அதாவது அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட மாட்டார், அந்த டீம் ஜெயிக்கணும், அந்த சீன் ஜெயிக்கணும், அந்த படமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவார். அது நான் எனக்கு தெரியலன்னா கூட இது சொல்லி கொடுப்பாரு, டே இப்படி பண்ணுறா, இப்படி பண்ணுறா, இது ரியாக்ஷன் இப்படி பண்ணுறா அப்படின்னு. அவரோட ஒரு 3 படம் நான் பண்ணியிருக்கேன். பொல்லாதவன், காத்திருப்பார் பட்டியல், இன்னொரு படம் நீ பேர் வைக்கல. ரொம்ப நல்ல மனிதருங்க. என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார், ஒரு கோயில் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன்டா, நீ நல்லா வருவாடா. ரொம்ப பயங்கர ஒரு பாசிட்டிவான ஒரு மனுஷன், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக பேசுவார். ஏதாவது தெரியலன்னா அவர்கிட்ட பொறுத்தவரைக்கும் எதை பற்றி கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவார். எலெக்ஷன், ஆன்மீகம், சினிமா, எதை பற்றி கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவார். ஒரு நல்ல மனிதன், நல்ல ஒரு அதை கடவுள் வந்து ரொம்ப எல்லாரையும் நல்லவங்கெல்லாம் சீக்கிரம் கூப்பிட்டே இருக்காரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப காலையில் இது கண்தானம் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் உசுரோடு இருக்கும்போதே கண்தானம் பண்ணியிருக்காரு. சில பேர்லாம் எப்படி இப்படியே பண்ணுவாங்க, ஆனால் நான் இறந்துட்டா என்னுடைய கண்தானம் வந்து யாருக்காவது நல்லது உங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு ஒரு மனசு வேணும், அது பெரிய மனசு வேணும். அவர் நம்மளே நல்ல மனுஷங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் அவர் வாழ்ந்துருக்கலாம். கடவுள் வந்து அதுங்களையும் அவரை சீக்கிரம் கூப்பிட்டாரு. இப்போ ஒரு படம் கூட நானும் அவரும் பண்ணுற மாதிரி தான் ஒரு கதையெல்லாம் கேட்டு வச்சுருந்தேன்.